இல்லங்க, ஊரே ஒண்ணு சேர்ந்து உன் பொண்ணை வேணுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கும். பிடிவாதம் உன் பொண்ணு விஷயத்துல வேண்டாம். பேசாம வெத்தலை பாக்க. யார் வீட்டுல யாரா நிச்சயம் பண்றது? சுடுகாட்டுல பணம் எரிக்கிறவங்க கிட்ட சம்மதம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் சாதி கேட்டு போயில்ல. இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இடத்தை காலி பண்ணுங்க. வேணும். இவன் யார் தெரியுமா? இதம் மதிமகத்தி விக்னேசாராம் நவசுபகிரக மண்டலி. அடாடாடா, என்ன கண்கொள்ளா காட்சி! அந்த ஈஸ்வரனே வந்து திருவிளையாடல் பண்ண மாதிரி இருக்கு. வேணுகோபாலா, நீ புறப்பால பிராமணனா இருந்தாலும் அந்த பகவானா பார்த்து உனக்கு சத்திரிய குணத்தை கொடுத்திருக்கார். என்னது கிழிஞ்ச ஜாக்கெட்லாம் போட்டு பிச்சைக்காரி மாதிரி? பீரோல அவளோட ஜாக்கெட்லாம் இருக்கு, ஏதாவது எடுத்து போட்டுக்கப்போ. நல்லா இருக்கே கதை. கல்யாணத்துக்கு போன மாமி ஆத்துக்கு திரும்பினா ஆமே ரகலை ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு மாமிக்கு இல்லவே இல்ல. நல்ல மனசு இருக்கான்னு இந்த காலத்துல யார் பாக்குறா? நகநட்டு இருக்கான்ல பாக்குறா. ஐயோ, என்ன காரியம் பண்ற? ஊர் உலகத்துல நடக்காத தப்பா நம்ம பண்ணிட போறோம். மனசு வச்சா மார்க்கம் உண்டு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, சமத்தா நடந்துக்கோ. போகாத, நில்லு. அப்புறமா ஆத்துக்கு வா. ஆத்துக்கார ஆபீஸ் போனது வர மணி. என்ன ஒண்ணும் பண்ணிடாதே. அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். கோவில்ல இருக்கிற சாமியை விட உங்களை நான் வாழ்வா நினைச்சிட்டு இருக்கேன். என் நினைப்புல நெருப்பள்ளி போட்டுறாதீங்க. உடனே என்ன? ஏய், நில்லு நில்லு. ஏண்டி அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள யாத்துக்கார கையில போட்டுக்கான்னு பாத்தியா? உன்னை பாடி. ஐயோ, எல்லாரும் சட்டைக்கு வரேடா. அக்ரகாரமே அடுத்தால செயல பண்ணிட்டாளே. எல்லாரும் சட்டை வாங்கோ. வயிற்று பத்திக்கு சாதம் கேட்டதா கொடுத்துருப்பேன். உடம்பு பத்திக்கு யாத்துக்கார கேட்டா எப்படி கொடுப்பேன்? நேக்கு அப்பவே தெரியும் ஓய், இந்த அக்ரகாரத்திலேயே ஒருத்திதான் அழகுன்னு ஓரமா ஒதுங்கி போறச்சே ஒழுக்கம் கட்டவன் நினைச்சேன். நடந்து கொடுத்து. இவ செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, இவ ஆத்துப்படியே யாரும் இருக்காதீங்க. கட்ட புருஷன் நீர் பண்ண தப்புக்கு சபரிமானா இருந்த வேணுவோட அம்மாவை அக்ரஹாரமே காரி துப்ப வச்சுட்டேன்னு. எப்ப நான் உசுரோட இருக்கச்சே பட்டு மம்மி மேல ஆசைப்பட்டு அவளை கெடுக்க பார்த்தாலும் அப்பவே நீங்க மிருகமாயிட்டு. நீங்க பண்ணின தப்புக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போயிடுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பேதம் பிடிச்ச இவன் தான் செய்யற தொழில பேதம் பார்க்கல. மனசால ஒண்ணு சேர்ந்தவாளை பிரிச்சு வைக்கிறது மகாபெரிய பாவம். இந்த வேணுவுக்கு நீங்க பொண்ணு கொடுக்கறதுனால எந்த வகையிலும் தாழ்ந்து போயிட மாட்டீங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வேணு மனசால வசந்தவன். நீங்க மனசு வச்சீங்கன்னா இப்பவே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். குருக்களையா, நான் மாத்திக்கிறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம். வேணும் தன்னோட வெட்டியான் தொழிலையும் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளைய வர சம்மதிச்சா நான் வெத்தலை பாக்கு தட்டை மாத்திக்க சம்மதிக்கிறேன். ஐயா, நாங்க வீடு விட்டு பிரிஞ்சாதான் நீங்க அவனை ஏத்துக்குவீங்கன்னா எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் என் மகனை விட்டு பிரிஞ்சிருப்பேன்.
அம்மா கொஞ்சம் நில்லுமா. ஏம்மா என்ன சொல்ற? இல்ல வளர்த்தவன் தானே, இல்ல எங்கேயோ எப்படியோ சந்தோஷமா இருந்த போதுன்னு போறியா? இதோட உன் கடமை முடிஞ்சு போச்சுன்னு போறியா? இவங்கெல்லாம் யாருமா? 10 வயசுல அனாதையா இருந்த என்ன எடுத்து பாசம்னா என்ன, அன்புனா என்னன்னு உணர வச்ச. இப்ப அந்த உறவை அறுத்துட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சொல்லுமா, எப்படி மனசு வந்தது? ஐயா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அது எங்களால கெட்டு போயிடக்கூடாது. நான் உன்னை விட்டு போலையா, என் உசுரை விட்டு போறேன், என் உசுரை விட்டு போறேன். ஐயா, நீங்க ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்லவர். இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க, நல்ல அறிவுரை எல்லாம் கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு எப்படியா தெரியாம போச்சு. இந்த உலகத்திலேயே விலை கொடுத்து வாங்க முடியாத தாய்ப்பாசம் உங்களுக்கு எப்படியா தெரியாம போச்சு. நீ யாரியா? நீ இருமா, நீ யாரையா சொல்றதுக்கு? உன் அம்மா மீ தங்கச்சியும் விட்டு வான்னு நீ யார் சொல்றதுக்கு? நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை என் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டு வந்தாதான் எனக்கு கிடைக்கும்னா அது எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை. ஆமா, பாத்தீங்களா ஐயா, வேணும் உங்க சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தான்னா வளர்த்த தாயின் தங்கச்சியை விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையா வரேன்னு சம்மதிச்சிருப்பான். அவன் வசதியில ஏழையா இருக்கலாம், ஆனா வைராக்கியத்துல கோடீஸ்வரன். பிரசிடண்ட் ஐயா, பாதி மனசை மாத்திக்கிட்ட நீங்க மீதி மனசையும் மாத்திப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேணுவை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். அவன் சாதாரணமானவன் இல்ல. இந்த காதல் நிச்சயம் ஜெயிக்கும். இந்த காதல் ஜெயிக்கலன்னா உலகத்துல வேற எந்த காதலும் ஜெயிக்காது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டிக்க போற முறமாமா நான் உசோட இருக்கும்போது பொணமரிக்கிற வெட்டியான் தொழில விட்டு வந்தா பொண்ணை கொடுக்கலன்னு சொன்னியாம? தபார், பூங்கோடி வயசுக்கு வந்தப்ப சொன்ன அவளுக்கு பரிசம் போறவன தாலி கட்டணும் நானா தான் இருப்பேன். நீ அதையெல்லாம் மீறி யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நீ தெரிஞ்சவே மாட்டியா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போறக்கா, போறேன். பூங்கோடிய பொண்ணு கேட்டு வந்து அந்த வெட்டியான வெட்டிட்டு வந்து வெத்தலை பாக்கு மாத்துறேன். ஏண்டா, சைக்கிள்ல போறது வெட்டியா நகைச்சு தானே? ஆமாண்ணே. பூங்கொடி இல்ல, அதான் உன் ஃப்ரெண்டு. அவ எப்ப பெரிய மனுஷியாவா? தாய் மாமா எப்ப நான் தாலி காட்டலான்னு 16 வருஷமா காத்துட்டு இருந்தேன். கடைசியில உங்க அண்ணன் எனக்கு ஜாங்கிரி கொடுத்துட்டு அவன் ஜாலியா இருக்கலான்னு பாக்குறேன். ஆனா நான் இப்ப ஜாலியா இருக்க போறேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அட, நான் எந்த பொண்ணை கெடுத்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமா கெடுக்குன்னு நினைப்பம்மா. இந்த பொண்ணுங்க வேண்டாம் வேண்டான்னு ஓடும்போது காலு கொலுசுல இருந்து கலகலன்னு சத்தம் வரணும். கையை பிடிச்சி வைக்கும் போது வலையெல்லாம் மலை மலன்னு ஒடிஞ்சு விழணும். தலையில இருந்து கமாமன்னு மல்லிகைப்பூ வாசனை வரணும். இதெல்லாம் இருந்தா தான் நாகராஜுக்கு மூடே வரும். நீ என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்க? பூலன்னா விட்டுருன்னு பாத்தியா? பைத்தியக்காரி, எல்லாமே இங்க இருக்குது. டேய், அந்த வலையில மல்லிகைப்பூ கொலுசெல்லாம் கொண்டாங்கடா. புதுவரத்துக்கு வந்தா கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். கண்ணா பேன ஓடி கணத்துல ரத்தம் வருது பாரு. நீ ஏன்டா குடுக்குற? அட,
உங்க அண்ணனுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இந்த அம்மா அப்பா விளையாட்டு. போடிங் உங்க அண்ணன் வரணும், என் கையால் அடிபட்டு சாகணும். சாவா என்ன நெஞ்சு வைத்தண்டா உங்களுக்கு. பச்சை குடிசை கட்டணைக்கே சொன்னேன், பூங்கொடிக்கு பர்சம் போறது நான் தான். எல்லாம் தெரிஞ்சும் அந்த வெட்டி பைய வெட்டி அவங்க பொண்ணு கேட்கறது எப்படா போனீங்க? நீங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணை நீங்க தான் சுமக்கணும். வர்ற பொண்ணை அவன் தகச்சு தான் தெரியாம வெட்டி அவன் கையால இருக்கணும். இது நடக்கணும். இல்லன்னு போய் எரியிற எரிசாரத்துல உங்க எல்லாரும் எரிச்சிருவேன். யாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன தாக்கல் தகவல் எதுவும் சொல்லாம திடீர்னு இருக்க சொன்னா எப்படிங்க? அவசியம் தெரியணுமா? அனாதை பணம். யாருன்னு தெரியணும்ல. வேணும் நீ பாத்துக்க. வேணும் வேணும். என்ன? ஐயோ சிந்தாமணி, அம்மா சிந்தாமணி, அம்மா சிந்தாமணி. ஐயோ ஐயா எப்படியாச்சு? ஐயோ அம்மாடி, சிந்தாமணி. பொண்ணை குடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க பொறுமையா யோசிச்சுக்கிட்டு இருந்தனால இப்ப வேணுவோட தங்கச்சி பலி ஆயிட்டா. இன்னும் பொறுமையா இருந்து யார் உயிரை பலி வாங்க போறீங்க? நான் சாதாரண மனுஷன்ட்ட பேசல, ஊர் தலைவன்ட்ட பேசுறேன். பாரபட்சம் இல்லாம பஞ்சாயத்துல தீர்ப்பு வழங்கின பெரிய மனுஷன்ட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஊருக்கெல்லாம் கலப்பு திருமணம் செஞ்சு வச்சீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஊர் ஜனங்க கேட்கறதுக்கு நீங்க ஆளாயிடக்கூடாது இல்லையா? எந்த வேதத்திலையுமே மனுஷால பத்தி சொல்லும் போது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லவே இல்லை. மனுஷ நேயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகத்துல மக்கள்லாம் நல்லா இருக்கணும். சர்வே ஜனோ சுகினோ பவந்து. மொத்தத்துல எல்லாரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்று மறியேன் பராபரமே.